இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 13:4 ஒரு நாள் ஒரு குருவும் அவரது சீஷனும் குளக்கரையில் அமர்ந்திருந்தார்கள். சீஷன் பல கேள்விகளை குருவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். குருவும் நிதானமாக பதிலளித்துக் கொண்டிருந்தார். குருவே, சுயநலமிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் வித்தியாசம் என்ன? எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன் என்றான். குரு சீஷனுக்கு பதிலை எப்படி விளக்குவது என்று சற்று முற்றும் பார்த்தார். ஒரு இளைஞன் குளக்கரையில் தூண்டிலை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் அருகில் கூடையில் அவனால் பிடித்து போடப்பட்ட மீன்கள் துடித்துக் கொண்டிருந்தது. குரு அந்த இளைஞனிடம் பேச்சு கொடுத்தார். தம்பி, மீன்கள் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று கேட்டார். அவனும், ஆமாம் ஐயா, மீன் என்றால் எனக்கு உயிர். பிடித்து வைத்த மீன்களை எல்லாம் இன்று இரவு என் மனைவியை சமைக்கச் சொல்லி ஒரு பிடி பிடிக்கப் போகிறேன். உங்களுக்கு வேண்டுமானால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், குளத்தில் நிறைய மீன் கிடைக்கிறது என்றான். குருவோ, எனக்கு வேண்டாம் தம்பி என்று புன்சிரிப்புடன் கூறி மறுத்துவிட்டார். நடப்பதையெல்லாம் சீஷன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனும் சற்று நேரத்தில் மீன் பிடித்துவிட்டு கிளம்பிவிட்டான். ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் குளக்கரையை நோக்கி வருவதை குரு பார்த்துவிட்டார். அவருடைய கையில் ஒரு வெள்ளை நிற பை இருந்தது. குரு அதை உற்று பார்த்தார். அது பையின் நிறம் அல்ல, அதில் இருக்கும் பொறியின் நிறம் என்பதை தெரிந்து கொண்டார். அந்த பெரியவர் குளக்கரையில் வந்து அமர்ந்தார். பையில் இருந்த பொறிகளை எடுத்து தண்ணீரில் தூவினார். இப்பொழுது நூற்றுக்கணக்கான மீன்கள் பொறி இருக்கும் இடத்தை எறும்புகள் போல மொய்த்தன. குரு அவரிடம் பேச்சு கொடுத்தார். என்ன பெரியவரே, மீன் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ என்று சற்று முன் அந்த இளைஞனிடம் கேட்ட அதே கேள்வியை பெரியவரிடம் கேட்டார். பெரியவரும், ஆமாம் ஐயா, மீன் என்றால் எனக்கு உயிர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கு வந்து இங்குள்ள மீன்களுக்கு உணவளிப்பேன் என்றார். அவரிடம் பேசி முடித்துவிட்டு சீஷனின் பக்கம் திரும்பினார். பார்த்தாயா, இருவரும் மீனின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இருவரும் மீன் என்றால் எங்களுக்கு உயிர் என்று கூறும்போதே உனக்கு தெரிந்திருக்கும். அந்த இளைஞன் மீன்களை ருசி என்னும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டான். அவன் தன்னுடைய சந்தோஷத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினான். ஆனால் அந்த பெரியவர் மீன்கள் பசியாறுவதற்கு சுயநலமில்லாமல் உணவளித்தார். இருவருக்கும் மீன்கள் பிடித்திருந்தது. ஆனால் இருவரின் நோக்கம் வேறு. மொத்தத்தில் அன்பில் சுயநலம் இருந்தால் அது அன்பே இல்லை. சுயநலமில்லாத அன்புதான் உண்மையானது, நிரந்தரமானது என்று குரு சீடனுக்கு புரிய வைத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் உண்மையான அன்புக்காக ஏங்குகிறோம். உண்மையான அன்பை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் 1 கொரிந்தியர் 13 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது என கூறியுள்ளார். வேதாகமத்தை நேசிக்கிறவர்கள், தேவ கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் காட்டும் உண்மையான அன்பு ஒருபோதும் கை நழுவாது. உலகின் இன்றைய தேவை என்னவெனில் அது அன்பே, இனிய அன்பே. எனவே பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். அன்பு தேவனால் உண்டானது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், தேவ அன்புக்கு எல்லையே இல்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, முக்கியமான வார்த்தை ஜாலத்தில் மட்டும் வெளிப்படுத்துவது
அன்பு அல்ல, அது செயல்களிலும் தியாகத்திலும் வெளிப்பட வேண்டும். பச்சோந்தி போல அவ்வப்போது நிறம் மாறும் தன்மை கொண்டது அல்ல உண்மையான அன்பு. ஞாயிற்றுக்கிழமை இயேசு எருசலேம் நுழையும் போது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து உன்னதத்தில் இருந்து வந்தவருக்கு மகிமை ஓசன்னா என்று பாட்டு பாடிய மக்கள் பலர் வியாழக்கிழமைக்குள் அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தம் போடும் அளவுக்கு மாறிவிட்டார்கள். ஆம், உலக மனிதர்களின் பச்சோந்தித்தனமான அன்பு ஒரு நாள் அது மாறிவிடும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை போல நல்லவன் இல்லை, உன்னை மறக்கவே முடியாது, நீ இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றுமில்லை என சொல்லும் அநேகர் அதே வாயினால் உன்னை போல கெட்டவனை நான் பார்த்ததே இல்லை என மாற்றி பேசும் அளவுக்கு பச்சோந்திகளாக இன்று மாறி போய்விடுகிறார்கள். மனதை நோகடித்து கேடு செய்யும் இந்த பச்சோந்தித்தனமான அன்பு அல்ல உண்மையான அன்பு, தேவ அன்பு. அது மட்டுமே மாறாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக என்று கூறியுள்ளார். அன்பிற்கு இலக்கணம் நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அன்பு தணிந்து போகும் இந்த கடைசி காலங்களில் தேவ அன்பால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ராஜா, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் தகப்பனே. அப்பா, தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ற வசனங்களின்படி அப்பா ஆண்டவரே உண்மையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய கிருபைகளை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.